அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வெளிவந்திருக்கிற லெக்சரர்ஸ், சீனியர் லெக்சரர்ஸ், ஜூனியர் லெக்சரர்ஸினுடைய நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீனியர் லெக்சரர்ஸ் 24 பேரும், லெக்சரர்ஸ் 82 பேரும், ஜூனியர் லெக்சரர்ஸ் 49 பேரும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்க போகிறாங்க. சீனியர் லெக்சரர்ஸினோட சேலரி பார்த்துட்டோம்னா 56,900 to 1,80,500. அதாவது 34% டிஏவோட சேர்த்துனோன்னா கைக்கு 76,300 ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். அடுத்தது லெக்சரர்ஸ்க்கு 36,900 to 1,16,600. 34% டிஏவோட சேர்த்து நம்ம கைக்கு 49,446 ரூபாய்க்கு மேலே கையில் கிடைக்கும். அடுத்தது ஜூனியர் லெக்சரருக்கு 36,400 to 1,15,700 சொல்லியிருக்காங்க. அதனோட கணக்குப்படி 48,776 ரூபாய்க்கு மேலே நமக்கு சேலரி கையில் கிடைக்கும். அடுத்தது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 20/8/2022. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும், எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும், எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் எப்போங்கிறது டைம் பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ இருக்குது, என்ன கம்யூனிட்டிக்கு கீழே வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. அவங்கவுங்க சப்ஜெக்டில் வேக்கன்ட் இருக்குதா அப்படிங்கிறத டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை பார்த்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வழக்கம் போல் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் 30% உமன் கேண்டிடேட்டுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதே கம்யூனிட்டியில் சேர்ந்த மேல் கேண்டிடேட்டை வச்சு ஃபில் பண்ணிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷனில் டிரான்ஸ்ஜெண்டரில் ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு 30% உமனுக்கான ஒதுக்கீட்லேயும் வருவாங்க, 70% மேலுக்கான ஒதுக்கீட்லேயும் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷனில் மேல் அப்படின்னு இருக்கிறவங்க 70% ஜென்ரல் கேட்டகரியில் மட்டும்தான் வருவாங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னோட டீட்டெயில் என்னென்னா 20% பிஎஸ்டிஎம்முக்கு எப்பவும் போல் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த 20% அப் டு 1ஆவதுலேருந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு ஹையஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே தமிழ் மீடியமில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்முக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா. அடுத்தது இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் 1, 2, 3 எல்லாமே பின்னாடி அனெக்சரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 4% ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3% ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த ஸ்போர்ட்ஸுக்காக விண்ணப்பிக்க முடியாது. ஸ்போர்ட்ஸுக்காக தனியாக தான் விண்ணப்பிச்சுக்கணும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் இல்லை. அடுத்தது ஏஜ் லிமிட் 31/7/2022 தேதியில் 57 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. 57க்கு உட்பட்ட யார் வேணாலும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இதுன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் சீனியர் லெக்சரர் மாஸ்டர் டிகிரி என்ன டிசிப்ளினில் அவங்க மேஜர் சப்ஜெக்ட் மேக்ஸா ஃபிசிக்ஸா அப்படின்றது என்னவோ அதில் மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அது கூட எம்எட் டிகிரியும் முடிச்சிருக்கணும். அடுத்தது யூஜி பிஜி ரெண்டுமே. இப்போ யூஜி ஃபிசிக்ஸாக இருந்தால் பிஜி ஃபிசிக்ஸாக தான் இருக்கணும். அதை தான் சொல்ல வராங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லெக்சரர்ஸ்க்கான டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும். அது எங்கெங்கே இருக்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது லெக்சரர்ஸ்க்கு மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அது என்னென்ன ஸ்ட்ரீம்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. அதுக்கப்புறமும் எம்எட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு அடுத்தது யூஜி பிஜி ரெண்டுமே ஒரே மேஜரில் பண்ணியிருக்கணும். அல்லது ஈக்குவலண்ட்டான சப்ஜெக்டில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜூனியர் லெக்சரருக்கும் அதே மாதிரியாக மாஸ்டர் டிகிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜியாகிரஃபி இந்த ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் முடிச்சிருக்கலாம். எம்எட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். என்னென்னா ரெண்டுமே யூஜி பிஜி ரெண்டுமே ஒரே மேஜரில் படிச்சிருந்துருக்கணும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் எப்படி எங்கே வாங்கியிருக்கணும் அப்படின்னோம்னா எஸ்டி ஆர்டிஓ கிட்டேயோ சப் கலெக்டர் எஸ்டி சர்டிஃபிகேட் ஷெட்யூல்டு ட்ரைப் சர்டிஃபிகேட் ஆர்டிஓ கிட்டேயோ சப் கலெக்டர்கிட்டயோ வாங்கியிருக்கணும். எஸ்சி அல்லது எஸ்சிஏக்கான சர்டிஃபிகேட் தாசில்தார் நம்ம குடியிருக்கிற பகுதியினுடைய தாசில்தார்கிட்ட வாங்கியிருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தார் அல்லது ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார்கிட்ட வாங்கியிருந்தா ஓகே, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது.
அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு எதுவும் வச்சிருக்காத பட்சத்தில் வந்துட்டு அவங்க எம்பிசியாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இல்லை அவங்க வந்துட்டு எஸ்சி எஸ்டிக்கான கேண்டிடேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா அவங்க எதில் பிலாங் ஆகிருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியாகவே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருமணமான பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய அப்பா பேர் இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கணும். ஹஸ்பண்ட் நேம் போட்ட சர்டிஃபிகேட் வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எந்த ஒரு ரிசர்வேஷனுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணாமல் வந்து போட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ட்ரெயினாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. எந்த ஒரு கம்யூனிட்டிலையோ அல்லது பிஎஸ்டிஎமுக்கோ எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் நம்ம அப்ளை பண்ணாத பட்சத்தில் ஜென்ரல் ட்ரெயினாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்துட்டு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 250 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அது என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 200 மார்க்குக்கு எக்ஸாமு. அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 50 மார்க்ஸுக்கும், அடுத்தது மற்ற சப்ஜெக்ட் ஒன்றான மெயின் வந்துட்டு 150 மார்க்குக்கு இருக்குது. இதில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் 30 கொஸ்டின் இருக்கும் 50 மார்க்குக்கு. டைம் டியூரேஷன் 30 மினிட்ஸு. இதில் வந்து 40% அதாவது 20 மார்க், 50க்கு 20 மார்க் வந்துட்டு நம்ம கம்பல்சரி எடுத்துருக்கணும். இது வந்து எலிஜிபிலிட்டி நேச்சர் மட்டும்தான். அதாவது ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேப்பரில் கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிற நேச்சரில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு மேஜர் பேப்பர், அது வந்து சிங்கிள் பேப்பர் மட்டும்தான். மெயின் சப்ஜெக்ட் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் என்ன மேஜர் எடுத்துருக்கோமோ அதனோட மெயின் சப்ஜெக்ட் 70 மார்க்கும், எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வந்துட்டு 70 மார்க்கும், ஜென்ரல் நாலேஜில் 10 மார்க்கும், 10 கொஸ்டின்ஸு. இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மெயின் சப்ஜெக்டில் 70, எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 70, ஜிகேயில் 10, மொத்தமாக வந்து 150 கொஸ்டின்ஸு, 150 மார்க்கு. ஓகேங்களா? இந்த 150 மார்க் தான் வெயிட்டேஜ். இந்த 150 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருங்கிறத வச்சு தான் நமக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 3 மணி நேரம். ஓகேங்களா? அதில் வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 45% மார்க், அதாவது 68 மார்க்குக்கு மேலே வந்து எலிஜிபிள் மார்க் 68. எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் எலிஜிபிள் மார்க் 60, அதர்ஸாக இருந்தால் 75 மார்க். அடுத்தது வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு அந்த 30 கொஸ்டின் ½ அன் ஹவரில் எழுதுறோம்ல, அது வந்து எலிஜிபிலிட்டி நேச்சர் மட்டும்தான். அதை வந்து எங்கேயும் மார்க்காக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதில் பாஸ் ஆகலைன்னா நமக்கு வந்து அடுத்தது மேஜர் பேப்பரை வந்து வேல்யூட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி வந்துட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். அடுத்தது இது வந்து எக்ஸாம் வந்து என்ன மீடியமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு வந்து தமிழ் மீடியமில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் மீடியமில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆனால் மற்றபடி மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் 2 மீடியம்லேயுமே வந்துட்டு செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். தமிழ் அண்டு இங்கிலீஷில் 2லேயுமே வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நம்ம ஆன்சர் வந்துட்டு ஆன்லைனில் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனு ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறோம். அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுன்னா நம்ம போஸ்டிங் கிடச்சிரும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாடலில் தான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் செஷனாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சமயத்தில் வந்துட்டு எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் செஷனாக அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேஸில் அடுத்தடுத்த நாள் வந்துட்டு வேறு சப்ஜெக்ட் எக்ஸாம் இருக்கும். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆனெக்சரி 1ல் வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஆனெக்சரி 2ல் வந்துட்டு தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்துட்டு என்ஓசி ஃபார்ம் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்திருக்க டிஆர்பி நோட்டிஃபிகேஷனுடைய வந்திருக்க நோட்டிஃபிகேஷனில் இருக்க லெக்சரர், சீனியர் லெக்சரர்ஸ் அண்டு ஜூனியர் லெக்சரர்ஸில் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸு. இதனோட நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோடு பண்ணி ஒரு டைம் எல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.